ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரபஷிதா கிரியேஷன்ஸ். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த சேனலில் அப்லோட் ஆகிற நியூ வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். இப்போ நம்ம சுவையான மொதுன்னு இன்ஸ்டன்ட் ரிப்பன் பகோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடையில் வாங்குற டேஸ்ட் வீட்லேயே என்ஜாய் பண்ணலாம். இது செய்கிறதுக்கு ஒரு அகலமான பேஷன் எடுத்துக்கலாம். இதில் 1 கப் அளவு அரிசி மாவு க்ளீனாக சலிச்சு வச்சுருக்கேன். குவாலிட்டியான அரிசி மாவு யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/2 கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம். இதுவும் சலிச்சு வச்சுருக்கேன். சலிக்காமல் சேர்த்தோம்னா அது நம்ம பிழியும் போது சிக்கும் மாவு, அதனால தான். அடுத்தது பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவு. நெக்ஸ்ட்டு உப்பு தேவையான அளவு. நெக்ஸ்ட்டு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் தான் யூஸ் பண்ணுறேன் நான். இது 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கரைச்சி வச்சும் சேர்த்துக்கோங்க. அது நல்லா ஈஸியாக இருக்கும் மிக்ஸ் ஆகிறதுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு இது நல்லா பெசரி விட்டுக்கலாம். இந்த வெண்ணெயை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. எல்லா இடமும் வெண்ணெய் படணும். அது போல் எல்லாமும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் எல்லாமே இப்போவே மிக்ஸ் பண்ணி பார்த்து வாயில் போட்டு பார்த்துக்கணும். அதுக்கு தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் சேர்த்தோன்னா சரியாக மிக்ஸ் ஆகாது. அதனால் இப்போவே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் உப்பு காரம் எல்லாம் சேர்த்துக்கிட்டு மாவு சரி பண்ணிக்கலாம். இது போல் பெசரி விட்டுக்கோங்க ஃபுல்லாக. இதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாக ஊற்றிட வேணாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். நான் இதுக்கு 3/4 கப் அளவு தண்ணி யூஸ் பண்ணுறேன் நான். அது சரியாக இருக்கும் எனக்கு. இது இந்த தண்ணியோட அளவு நம்மளோட அரிசியோட பதத்துக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். அதனால் அந்த தண்ணி யூஸ் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்சுக்கோங்க. மாவு கையில் ஒட்டாத அளவுக்கு இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட்டு முறுக்கு குழலில் நான் நாடா கராசு ரிப்பன் பகோடா அச்சு போட்டிருக்கேன். எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் ஃபுல்லாக. இப்போ நம்ம மாவை இது போல் உருட்டி இது உள்ளே போட்டுக்கலாம். போட்டு நம்ம இப்போ பிழிஞ்சு எடுத்துடலாம். மாவு ரொம்ப நேரம் வச்சுருக்கக்கூடாது. நம்ம ஒன்ஸ் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்டோன்னா உடனே நம்ம போட்டுடணும். ரொம்ப நேரம் வச்சுருந்தா கலர் மாறும், கொஞ்சம் டார்க்காக வரும். அதனால் உடனே யூஸ் பண்ணிடலாம். நான் கடாயில் ஏற்கனவே எண்ணெய் ஊற்றி சுட வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன உருண்டை எடுத்து நான் அது உள்ளே போடுறேன். அது போட்ட உடனே மேலே எழும்பி வந்ததுன்னா நம்ம பிழியலாம். ரெடி ஆகிடுச்சு எண்ணெய்னு அர்த்தம். இது போல் நம்ம பிழிய ஆரம்பிக்கலாம். இது டைரெக்டாக தான் பிழியணும் எண்ணெயிலேயே. கொஞ்சம் அனல் அடிக்கும் தான், ஆனால் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி நம்ம ஃபுல்லாக பிழிஞ்சிடலாம். பிழியும் போது ஸ்டவ்வு சிம்மில் வச்சுக்கலாம். நல்லா எல்லாம் ஃபுல்லாக பிழிஞ்சு முடிச்சதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். மீடியம்லேருந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். பிழிஞ்சு முடிச்சதும் இது போல் மேலே வரும் மாவு. எண்ணெய்லாம் அந்த பொங்கி வரதெல்லாம் அடங்கிட்டு இது போல் எழும்பி வரும். இந்த ஸ்டேஜில் வந்ததுமே நம்ம திருப்பி போட்டுடலாம். அப்படியே ஃபுல்லாகவே திருப்பி போட முடியும். ஒரே அடியாக இது ஃபுல்லாக திருப்பிடலாம். அதுக்கப்புறமா இதில் சலசலண்டு அந்த சவுண்டு, அந்த பபிள்ஸ்லாம் போய் கொஞ்சம் அந்த சவுண்டு கம்மியாகும். அப்போ இன்னொரு வாட்டி திருப்பி போட்டுட்டு நம்ம நல்லா வெந்ததுக்கப்புறமா ஃபுல் சவுண்டு அடங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். திருப்பி போட்டாச்சு. இப்போ இந்த சவுண்டெல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ எடுத்துடலாம் நம்ம. இது ரிப்பன் பகோடா இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுக்கான ஈஸி மெத்தட். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கிறிஸ்பியான மொறு ரிப்பன் பகோடா ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். Thank you for watching.